ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் புடலங்காய் வச்சு புட்டு பண்ண போகிறேங்க. புடலங்காயில் சாம்பார் வச்சுருப்பீங்க, கூட்டு பண்ணியிருப்பீங்க, பொரியலும் பண்ணியிருப்பீங்க. நான் இன்றைக்கி புடலங்காய் வச்சு புட்டு பண்ண போகிறேன். அதுக்கு 300 கிராம்ஸ் புடலங்காய் கழுவி இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் நான் பண்ணுற ஸ்டைல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 5 காஞ்ச மிளகா, 7 பல்லு பூண்டு. இப்போது இதுக்கு கூடவே நான் 1/2 கப்பு கடலைப்பருப்பு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்போடு நம்ம இந்த காஞ்ச மிளகாயும் இந்த பூண்டும் சேர்த்து நம்ம கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். இது கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ காயை நம்ம தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ½ டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்குவோம். இது நல்லா சிம்மிலே வச்சு வதக்கி விட்டுட்ருக்கணுங்க இடையில. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இது மூடி போட்டு நல்லா சிம்மிலே ஒரு 3 நிமிஷம் அப்படி வேக விட்டுடலாங்க. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு, புடலங்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு, அந்த பேஸ்ட்டை இது போல் கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். இதோடவே நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கணும். இப்போ இந்த பேஸ்ட் எல்லாத்துலேயும் புடலங்காயில் எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இது சிம்மிலேயே வச்சு இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பருப்பு இல்லையா, இதை அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்மிலேயே வச்சு அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டு கிண்டி விட்டுட்ருக்கணும். இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம கிண்டி விட்டால் அந்த பருப்புக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதுக்கு புடலங்காய் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் இந்த புட்டு பண்ணுறதுக்கு. இப்படி எண்ணெயை விட்டு இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருந்தால் அது ஒட்டாமல் வரும். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த கடலைப்பருப்பு வெந்து வரும் அந்த எண்ணெயில் நல்லா. ஸோ இது போல் சிம்மிலேயே வச்சு கிண்டி விட்டுருந்தா அப்படி நல்லா சுருண்டு வதங்கி வருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா அழகாக சுருண்டு வந்திருக்குது. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டான பதம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சாம்பார் சாதத்துக்கும், ரசம் சாதம், காரக்குழம்புக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் செஞ்ச ஸ்டைலில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. புடலங்காயில் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். இது க்ரோஷே பேக்குங்க, நான் போட்டது தான்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் இந்த பேக் எப்படி போடுறதுன்னு கண்டென்ட்டாக நான் கொடுக்க போகிறேன். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸு கொடுங்க. தேங்க்யூ. பாய்.